வணக்கம் மக்களே, நான் உங்கள் நித்திலா பாலாஜி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாளைக்கு நவம்பர் 11 11/11 போர்ட்டல் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக 11/11 அப்படின்னாலே ஏஞ்சல் நம்பர், யூனிவர்சல் மெசேஜ் அப்படின்னு நிறைய இருக்குது இல்லையா? அடிக்கடி 11/11 பார்க்குறவங்களா இருக்கலாம் நீங்கள். ஸோ 11/11 அப்படின்னா என்ன? ஏஞ்சல் நம்பர் தாங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல வருது, அல்லது உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போகுது, நீங்கள் நினைக்கிறது நடக்க போகுது அப்படின்றதுக்கான அர்த்தம் தான் நீங்கள் அடிக்கடி 11/11 பார்க்குறது. நாளைக்கு இந்த 11/11 நாளில் என்ன பண்ணணும்? அதுக்கு முன்னாடி என்னோடய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய போஸ்ட் கிடைக்கும். இந்த நாளில் என்ன பண்ணணும்? உங்களோட விஷஸ், இன்டென்ஷன்ஸ், கோல்ஸ் என்னென்ன உங்களுக்கு நடக்கணும், கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதுங்க. முடிஞ்சால் எல்லோ பேப்பரில் ரெட் கலர் பென்னை வச்சு எழுதுங்க. அப்படி இல்லை, ஒயிட் பேப்பர் தான் இருக்குன்னா பரவாயில்ல, என்ன இருக்கோ அதை வச்சு எழுதுங்க. எழுதிட்டு நாளைக்கு மார்னிங் 11/11க்கும் நைட்டு 11/11க்கும் அந்த பேப்பரை கையில் எடுத்து வச்சு கண்ணை மூடிக்கிட்டு பிரபஞ்ச சக்தி, இறை சக்தி, உங்கள் இஷ்ட தெய்வம், நீங்கள் எப்படினாலும் எடுத்துக்கலாம், ஒரு தெய்வீக சக்தியை நோக்கி நீங்கள் ப்ரேயர் பண்ணணும். என்ன ப்ரேயர் பண்ணணும்னா, இந்த பேப்பரில் எழுதியிருக்கிற ஒவ்வொரு விஷயமும் அப்படியே நடக்கிற மாதிரி உங்கள் கண்ணு முன்னாடி விஷுவலைஸ் பண்ணி அதுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். இறைவா, இதில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விஷயமும் அப்படியே நடந்தமைக்கு நன்றி, நீ அதை அப்படியே பாதுகாப்பாக எனக்கு செஞ்சு கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு நடந்து முடிஞ்ச மாதிரி விஷுவலைஸ் பண்ணணும். நீங்கள் விஷுவலைஸ் பண்ணும்போது எப்படி இருக்கணும்? நீங்கள் எழுதின விஷயம் உங்களுக்கு நடக்குது, உங்கள் கையில் அது கிடைக்கிது, அப்போ நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க. அவ்வளோ சந்தோஷத்தோடு அது நடந்த மாதிரி நீங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்கிற மாதிரி அந்த ப்ரேயர் இருக்கணும். அதிலிருந்து தொடர்ந்து ஒரு 11 நாட்கள், 11 டேஸ் இதே மாதிரி மார்னிங் நைட் 11/11க்கு பண்ணுங்கள். நாங்கள் ஆஃபீஸ் போயிடுவோம் அப்படின்னா வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரேயர் டைம்லையோ இல்லை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியாவது அந்த பேப்பர் எடுத்து ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது இதே மாதிரி விஷுவலைஸ் பண்ணி நன்றி சொல்லிவிட்டு 11 டேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பேப்பரை தண்ணியில் விட்டுருங்க. ஓடுற தண்ணியில், வீட்டில் இல்லை வாஷ் பேஷனில் தான் எங்களால் போட முடியும்னா அட்லீஸ்ட் அதில் ஃப்ளஷில் வேண்டாம், எய்தர் ஏதாவது பீச், ரிவர் அந்த மாதிரி, அல்லது வாஷ் பேஷனில் ஓப்பன் பண்ணி தண்ணியில் அந்த பேப்பர் அப்படியே போட்டோம் அப்படின்ற மாதிரி விட்டுருங்க. கண்டிப்பாக நீங்கள் அதில் எழுதின ஒவ்வொரு விஷயமும் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு நடந்துடும். நீங்கள் நினச்சதெல்லாம் மேனிஃபெஸ்ட் ஆகும். விஷ் யூ ஆல் குட் லக். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த உடனே மறக்காமல் 11/11 கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி அன்பர்களே.